ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி எஃப்எஃபோல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஹேட் பட் லவ் எஃப்எஃபோட பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன் மினிட் பேசிக்கிறேன். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன்டா. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ எனக்கு இவ்வளோ நீங்கள் என்ன இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளோ விஷ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு லவ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீரியஸாக சொல்கிறேன். நான் இந்த பர்த்டேவை நான் அவ்வளோ ஹாப்பியாக அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி நான் பண்ணினேன். அந்த செலிப்ரேஷன் பண்ணினேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் ஆர்மிஸ் நீங்களாக இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என் பேபியாக இருக்கட்டும், எல்லாருமே சரி எனக்கு அவ்வளோ விஷ் பண்ணிங்க. அவ்வளோ நான் ஹாப்பியாக இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரியலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். என் லில்லிக்கு நீங்கள் இவ்வளோ லவ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு நான் எப்படி அதை நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரியலாகவே இந்த லில்லியை உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னு நான் உங்களோட விஸ்ல தானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ஓகேவா? சரி வாங்கடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ரொம்ப நேரம் பேசிட்டு வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, ஜங்குக்கு ஜிமினுக்கு லவ் சொல்லியிருப்பான். ஜிமின் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதோடு தான் நான் ஸ்டோரி எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்கடா அதுலேருந்து ஸ்டோரி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினியை அவ்வளோ அட்மைர் பண்ணி அவ்வளோ அழகாக ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு, எப்படின்னா ஜிமினோட ஃபேஸும் ஜங்குக்கோட ஃபேஸும் அப்படியே அவ்வளோ கிட்ட வச்சு அப்படியே 2 பேரும் அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினோட ஹெட்டில் ஜங்குக்கோட ஹெட் அப்படியே 2 பேரோட ஹெட் அப்படியே மோதின மாதிரி அப்படி 2 பேர்த்தோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவங்க 2 பேர்த்தோட ஐஸ்லேயும் அவ்வளோ அழகாக டியர்ஸ் வருது. அந்த மாதிரி 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினை பார்த்துட்டு இப்போ ஃபோர்கேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூ ஜிமி, ஐ லவ் யூ. எங்கே லாஸ்ட் வரைக்கும் என்னை நீ ஏற்றுக்க மாட்டேயோன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? ஸோ இந்த வேர்ல்ட்லே நான் தான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அவனுதான் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜங்குக். நீ பின்னாடி வரக்குள்ளெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்ம பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கான், ஆனால் நம்மளால் எதுவும் பேச முடியலையே அந்த மாதிரி தோணும். பட் அந்த மாதிரி தோன்றதுக்கு அப்புறம் ஸோ நீ என்னை இக்னோர் பண்ணலை, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசினல, எனக்கு அந்த வேர்ட்ஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ நான் அதை மைண்டில் எடுத்துக்கிட்டேன்னா ஸோ அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சாரி ஜிமின், சாரி, நான் பண்ணது தப்பு தான். நான் இதுக்கு மேலே அந்த மாதிரி ஒரு தப்பு என் லைஃப்பில் நான் பண்ணவே மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு பர்சனும் என் லைஃப்பில் இனிமேல் நான் இழக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஜங்குக் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே சிரிக்கிறான். ஜங்குக்கு இந்த பக்கம் சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறான். ஜிமினும் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இவங்க 2 பேருமே அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக டைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேர்த்தோட ஐஸில் அவ்வளோ அந்த ஐஸில் அவ்வளோ டேர்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ஹாப்பி, அவங்க ஹாப்பியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான் வருது. ஸோ இவங்க 2 பேருமே அவ்வளோ அழகாக அதெல்லாம் சிரிப்பு கலந்த ஒரு அழுகையோட அப்படியே அவங்க அழுதுட்டு இனிமேல் நமது இதழ்கள் இணைந்து சிரிக்கும் அந்த ஹக் அப்படியே பிரேக் பண்ணிட்டு இப்போ ஜிமினை பார்க்குறான். ஜிமினும் ஜங்குக்கு தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக போயிட்டு ஜிமினோட லிஃப்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். அப்படின்ட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஜங்குக்கு அப்படியே பிளாக் கிஸ் பண்ணுறான்.
அப்படின்ட்டு 2 பேரும் அந்த கிஸ் வந்து ஒரு 2-3 செகண்ட் போகுது. இப்போ ஜங்குக்கு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு வா நம்ம படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூப்பிட்றான். இப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சிட்டு என்ன படுக்கலாமா புரியல. வா ஜிமின் நம்ம ஸ்லீப் பண்ணலாம், டைம் ஆகுதுல்ல. எங்கே? இங்கே தான். என்ன இங்கேயா? இங்கே தான். இங்கெல்லாம் முடியாது, நீ ஒரு ரூமுக்கு போ, நான் இங்கே ஸ்லீப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். என்ன ஏன் ரூமுக்கா? நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன் தனியாக? என் ஒய்ஃபு எங்கே இருக்கக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லலாம். இந்த பக்கம் ஜிமின் தான். ஏன்னா ஒய்ஃபியா? ஏய் இப்போ தான் லவ் ஓகே சொல்லியிருக்கேன், நான் அதுக்குள்ளே ஒய்ஃபி அப்படி இப்படிலாம் பேசிகிட்ருக்க. ஆமாம், நீ என் ஒய்ஃபி தான், நான் உன் ஹஸ்பண்ட் தான். நான் உங்ககிட்ட அப்படி தான் இதுக்கு மேலே பேசுவேன். ஏன் நீ என்ன பண்ணுவேன்? உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். பிடிச்சிருக்கு, ஆனால் இருந்தாலும் என்ன திடீர்னு ஒய்ஃபின்னு சொல்கிறேன்? அப்போ நான் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா? பண்ணுவேன். அப்போ நீ என் ஒய்ஃபி தானே? இப்போல்லாம் இல்லை, மேரேஜ் பண்ணால் தான் ஒய்ஃபி. ஏய் ஜிமின், மேரேஜ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நீ தான் என் ஒய்ஃபி. ஸோ நான் அதுக்கு மேலே உன் கூட தான் ஸ்லீப் பண்ண போகிறேன். வா வா படுக்கல வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், வேகமாக போயிட்டு அந்த பெட்டில் படுத்துக்கிட்டு ஜிமின் அப்படியே ஒரு ஹேண்டில் இங்கே வா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இந்த பக்கம் ஜிமின் தான். ஹேய் ஜங்கு, யாராவது பார்த்துட போகிறாங்க, நீ முன்னே ஃபஸ்ட்டு ஒரு ரூமுக்கு போ, அப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். என்ன, நான் ரூமுக்கு போய் அங்கே தனியாக படுக்கணுமா? அதில் என்னால் முடியாது, நான் இதுக்கு மேலே உன் கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான். ஜங்குக்கா என்ன பண்ணிகிட்ருக்க, இங்கே பாரு. ஸோ நம்ம 2 பேரும் இங்கே சீக்ரெட்டாக தான் லவ் பண்ண போகிறோம், இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் படுத்துருப்பான். டக்குன்னு ஏஞ்சி உட்காந்துட்டு என்ன சீக்ரெட்டாவா? என்ன சொல்கிற ஜிமின், எனக்கு புரியல. ஆமாம், இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேணாம், ஸோ நம்ம சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணலாம். 1 இயர் 2 இயர் போன வாட்டி எல்லாத்துக்கும் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். என்ன 1 இயர் 2 இயருக்கு அப்புறமா? அவ்வளோ நல்லா என்னெல்லாம் சீக்ரெட்டெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான். ஒய், ஏன் வெயிட் பண்ண முடியாது? முடியாதுன்னா முடியாது, அதான் ஏண்டா? அது எப்படி ஜிமின், இவ்வளோ அழகா க்யூட்டாக எமோச்சி விட்டுட்டு அது இல்லாமல் சீக்ரெட்டாக அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான். டீ புருக்கி லூஸா நீ, 1 இயர் 2 இயர் இல்லைனாலும் கொஞ்சம் நாளாவது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். டே அவ்வளோ நல்லா என்னால் வெயிட் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான். போங்க ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான். ஜிமின் அப்பெல்லாம் கூப்பிடாத ஜிமின், எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான். எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டே பேசலான் இருக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை இழுத்து ஜங்குக் பக்கத்தில் படுக்க வச்சுக்கிறான்டா. படுக்க வச்சுட்டு டீ ஜங்குக்கா என்ன பண்ணுற, விதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்னென்னா, ஜிமின் வந்து நேராக படுத்திருப்பான்டா, மண்ணாந்த மாதிரி படுத்திருப்பான். இப்போ ஜங்குக்கு வந்து 1 சைடாக படுத்திருப்பான். அவன் ஹெட்டில் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட் அப்படியே கொடுத்துட்டு இப்போ ஜிமினை அப்படியே பார்த்துட்டு இந்த மாதிரி உன் பக்கத்தில் நான் படுக்கணும் எவ்வளோ நாள் காட் கிட்ட ப்ரே பண்ணியிருக்கேன் தெரியுமா, இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி அப்படியே லட்டு மாதிரி இருக்க, நான் எப்பரா போய் என் ரூமில் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான்.
போடா என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஷை ஆகலாம். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் உனக்கு ஷையெல்லாம் ஆக தெரியுமா என்ன? நானே இப்போ தாண்டா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். ஆ அதெல்லாம் நல்லா ஆகுவேன் ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் எங்கே இந்த ஃபேஸில் நான் கோவத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன், சிரிச்சே அதிகம் பார்த்ததில்ல. எப்போ பார்த்தாலும் அந்த டேக்கோட தான் சிரிப்பேன். நம்மளெல்லாம் பார்த்தா முறைச்சிட்டு போகுவேன். அப்படி அவ்வளோ கோவம் வரும். நீ டேக்கிட்ட யோங்கிக்கிட்ட அப்புறமேட்டு ஆரம் ஹயாங்கிட்ட ஜின் ஹயாங்கிட்ட ஹோபி ஹயாங்கிட்ட இவங்கக்கிட்டலாம் அப்படியே பேசக்குள்ளே அப்படியே க்ளோஸாக இருக்கக்குள்ளே அவ்வளோ கோவம் வரும் எனக்கு. சரி வேண்டான்னு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அதையும் மீறி ஏதாவது ஒரு வேலை தானே பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், எனக்கு தெரியுமே, அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இதை பண்ணிகிட்டே இருக்கிறியே, எப்போ பார்த்தாலும் ஜின் ஹயாங்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பேன். என் கூட ஒரு க்ளோஸாக பேசினா அவர்கிட்ட சண்டைக்கு போவேன். இந்த பக்கம் டேக்கிட்ட அது மாதிரி தான் ஃபைட் பண்ணுவேன். யோங்கிக்கிட்ட கூட விடுறதில்ல, அவர்கிட்ட கூட அவ்வளோ ஃபைட் பண்ணுறேன். ஆமாம், எப்போ பார்த்தாலும் நீ யோங்கி கூட தானே க்ளோஸாக இருக்க, அவர் மட்டும் தான் டேக் கேர் பண்ணுறேன், நானும் உனக்கு மனுஷனை தெரிய மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஒரு மாதிரி ஃபேஸை க்யூட்டாக வச்சுக்கிட்டு, டேய் அதெல்லாம் அப்படி தான், அப்போ தான் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். அவர் கூட க்ளோஸாக இருந்தால் உனக்கு என்னோட ஹாப்பினஸ்ஸு எனக்கு புரியல ஜிமின் அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். ஆமாம், அப்போ தான் நீ பொசசிவ் ஆவ, அப்போ உன்னை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இன்னும் நல்லா அப்போ தான் இன்னும் நான் க்ளோஸாக போகுவேன் எல்லாம், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், உன்னை வெறுப்பேற்றி பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், டேய் அட போவே, பார்க்க தம்மா துண்டு இருந்துக்கிட்டு நீ இந்த வேலைத்தனெல்லாம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்கலாம். இந்த பக்கம் ஜிமின் தான், ஆமாம், நீ கூட மட்டும் என்னவா, என் கூட யாராவது க்ளோஸாக பேசினா அவங்கள கூப்பிட்டு போய் தனியாக திட்டுறதும் வார்ன் பண்ணுறதும் எல்லாம் எனக்கு தெரியாதான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு என்னை பார்த்துட்டு இருக்கிறதும் அதில் நீ பண்ணிட்டு தான் இருக்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், ஆமாம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு, ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு தெரியும்ல, அப்புறம் நீ அவங்கள இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நீ அவங்க கூட க்ளோஸாக இருந்த? ஏய் லூஸு மரமண்டை அப்பப்போ மரமண்டை ஆயிடுவியா ஜங்குக்? ஏய் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஆமாம் உன்னை பொசசிவ் ஆக்க தான் நான் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறேன்னு, பட் அவங்கக்கிட்டே போயிட்டு நான் அப்புறம் நீ பார்க்குறேன்ட்டு நான் விலகி அதை எப்படி பண்ண முடியும், லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்கலாம். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஆமாம்ல அதுவும் கரெக்டு தான், அப்படியா, அப்போ இதுக்கு மேலே அது மாதிரி பண்ணுவேன் என்ன? ஆமாம் பண்ணுவேன், அப்போ தானே நீ பொசசிவ் ஆவ. ஹலோ ஜமீன், இதுக்கு முன்னையாவது எதுவும் தெரியாமல் இருந்துச்சு எனக்கு, பட் இப்போ அப்படி இல்லை, அதான் நீ எனக்கு ஓகே சொல்லிட்டல, ஸோ என்னை மீறி ஒரு இன்ச்சு கூட ஒன்று யார் கூடவும் நான் க்ளோஸாக இருக்க விடவே மாட்டேன். அப்படியா, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் என்னடா பார்க்கலாமான்னு கேட்குறேன், சீரியஸா உன்னை இதுக்கு மேலே யார் கூடயும் எனக்கு க்ளோஸாக இருக்கவே விட மாட்டேன், ஸோ ஒன்லி ஜங்குக் கூட மட்டும்தான் நீ க்ளோஸாக இருக்கணும், ஏன்னா யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஹலோ யூ ஆர் ஒன்லி மைனாக இருந்தாலும் ஸோ நாம் இருக்கிற இடம் பிடிஎஸ் பேண்ட் புரியுதா, ஸோ அங்கே நாம் எப்பயும் போல் நார்மலான பர்சன் தான், ஓகேவா, 7 மெம்பர்ஸில் நீ நானும் ஒரு மெம்பர்ஸ், அவ்வளோதான் புரியுதா. ஸோ இந்த யூஆர் ஒன்லி மைன் எல்லாம் ரூமுக்குள்ளே மட்டும்தான். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஸோ ரூமை விட்டு வெளியே போனால் நீ யாரும் நான் யாரும், ஓகேவா. ஸோ நாம் எதை சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோம் யாருக்கும் தெரியக்கூடாது, உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஜங்கு, புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், பாப்பா என்ன பாப்பா சொல்கிற, பசுகு நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, ஜங்குக் பாவம்ல சொல்லு, இந்த பாப்பா விட்டுட்டு எப்படி நான் தனியாக இருக்க முடியும், இவ்வளோ நாள் தான் என்னை தவிக்க விட்டேன், இதுக்கு மேலேயும் இந்த ஜங்குக்கு தனியாக தவிக்க விடுவேன் என்ன, அதெல்லாம் முடியாது, என் பாப்பா விட்டுட்டு நான் தனியாக இருக்கவே மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஒன் சைடாக திரும்பி இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, என்ன பாப்பாவா? டேய் என்னடா சொல்கிற? ஆமாம், நீ எனக்கு பாப்பா தான். பாரு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்க, நீ என் பாப்பா தான். அப்படியா? நீ கூட தான் என் மசூல் பண்ணி பார்க்க பாரு எப்படி மொட்டத்தனமா மொட்டை சாட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் அப்படியா இருக்கு? ஆமாம் அப்படி தான் இருக்க. ஆனால் எனக்கு நீ தானே பார்த்தா ஒரு மார்க்கமாக தெரியுற. ஜங்கு என்ன பேசுகிற நீ? ஆமாம் பாரு, நீ இப்படி மொல்லு 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 மொல்லுன்னு அமல் பேபி மாதிரி இருக்க, அப்படி லட்டு மாதிரி குலோப் ஜாம் மாதிரி இருக்க, அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறோம். இந்த பக்கம் ஜிமின் தான் ஜங்குக்கோட செஸ்ட்லேயே அடிச்சிட்டு, ஜங்கு போங்க படுங்க, நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான், என்ன பாப்பா வாங்க பொங்கல்லாம் சொல்லி பேசுகிற, ஹாப்பிக்கு இப்படியே ரெஸ்பெக்ட் கொடுக்குறியே என்ன அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், பொறுக்கி மூடிட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டுறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணான், ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அச்சோ பாப்பா, தேங்க்யூ 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 ஸோ மச் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். டேய் ஜங்கு, இப்போ எதுக்கு இத்தனை தரம் பேபி தேங்க்யூ இதெல்லாம் சொல்கிறேன்? உனக்கு என்ன, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா போ, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமினும் ஜங்குக்கு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அதுதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப 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 மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இவங்க 2 பேருமே அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த பெட்டில் வந்து படுத்துருக்காங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ ஒரு எப்படின்னா ஒரு 5:30 ஆகுது. இப்போ ஜிமின் வந்து ஃபோனில் வந்து அலாரம் வச்சுருக்காண்டா. ஸோ இப்போ வந்து ஜிமின் ஃபோனில் வந்து அப்படியே அந்த அலாரம் அடிக்குது. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஏந்திரிக்கான். ஏஞ்சிட்டு அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோனை வந்து அலாரத்தை ஆஃப் பண்ணுறான். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜிமின் ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே அவ்வளோ அழகாக ஹக் பண்ண மாதிரி படுத்துருக்கான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஐஸை அப்படின்னா அவனோட ஹெட்டை அப்படியே தூக்கி அப்படியே ஜிமினை பார்க்குறான். சாரா ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கு இதை பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி வந்து க்யூட்டாக அப்படி மொசக்குட்டி மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஜங்குக்கோட ஹேரெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே அந்த ஹேர்லாம் ஒரு மாதிரி இருக்கும், கலைஞ்சிருக்கும், அதெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே என்னென்னா அவனோட 1 ஃபிங்கர் எடுத்து அப்படியே வந்து ஜிமின் வந்து ஜங்குக்கோட அப்படியே ஒரு மாதிரி ஐஸு, நோஸு, லிஃப்ட்டு, அவன் சீக்ஸு எல்லாம் அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ ஜிமினோட மைண்ட் வைஸ்டா பாரு எவ்வளோ அழகாக க்யூட்டாக பன்னி மாதிரி இருக்கான் பாரு, பொறுக்கி எவ்வளோ நல்லா உன்னையும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல, சாரி பன்னி சாரி, பட் உன்னை ஹர்ட் பண்ணணும் நான் இது மாதிரி பண்ணலை, உனக்கு புரிய வைக்கணும்னு இது மாதிரி பண்ணேன், புரிய வச்சுட்டேன், பட் என்னன்னு தெரில டக்குன்னு ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கிட்டல, இன்னும் 1 இயருக்கு ஒன்று காய வச்சிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டேன், என்ன ரொம்ப நீ ஃபீல் பண்ணிட்ட, அது என்னால் என் மனசுக்கு அதை ஏற்றுக்க முடியல, அதனால தான் போனால் போகுதுன்னு ஓகே சொன்னேன் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு கொஞ்சம் ஓவராக வாய் திறந்து சவுண்டாக பேசிகிட்ருக்காண்டா. இப்போ இந்த பக்கம் ஜங்குக்கு தான், பாப்பா அது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஷாக்காக அப்படியே ஜங்குக்கு பார்க்கலாம். ஜங்கு என்ன சொன்ன, என்ன முடியாது? இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஹேட்டை டவுன் பண்ணி அப்படி ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு
ஜிமினும் பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், பாப்பா அது உன்னால் முடியாது. என்ன முடியாது? புரியல எனக்கு. இல்லை, இன்னும் 1 இயர் காய போட்டிருக்கலான்னு சொன்னேன்ல, அதை சொன்னேன். அது உன்னால் முடியாது அப்படின்னு. நான் எப்போ சொன்னேன்? நானும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், டீ இப்போ தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஆஹா மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி கொஞ்சம் ஓவராக பேசிட்டோமோ, இன்னும் வாயிடும் வாய் அப்படின்ட்டு ஜிமினே திட்டிக்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், உன்னை நீ எல்லாம் திட்ட வேணாம், எனக்கு எல்லாம் கேட்டுச்சு. அப்படியா, 1 இயர் எனக்கு காய் வைக்கலான்னு பார்த்தியா என்ன? அது உன்னால் முடியாது. என் ஜிமினை எனக்கு ஓகே சொல்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். அப்படி ஒரு ஐடியா தான் இந்த இப்போ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டீ அப்போ நீ இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணினியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், பிளான் பண்ணி பண்ணணும்லாம் சொல்ல முடியாது. ஸோ நான் எப்படி ஆனால் வெளியே போகணுன்னு எனக்கு தெரியல. பட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நான் இந்த மாதிரிலாம் யோசித்து வச்சுருந்தான். பட் இது இந்த மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் நான் பார்த்து பண்ணுறது எதுவுமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. ஸோ இது நான் யதார்த்தமாக தான் பண்ணினேன், ஆனால் இது எனக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் பாட்டு செல்லமாக அப்படியே ஜங்குக்கு அடிக்கிறான். டீ அடிக்காதுடா, வலிக்குது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஏது, நான் அடித்தது உனக்கு வலிக்குது நிஜமா? பொய் சொல்லாமல் சொல்லு. நான் அடித்தது உனக்கு தட்டி கொடுத்த மாதிரி கூட இருந்திருக்கும், ஆனால் வலிக்குது மட்டும் சொல்லாத பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், மறுபடியும் ஜங்குக்கு அடிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் ஜிமின் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஓகே எனக்கெல்லாம் வலிக்கலை, நீ அடித்தது எனக்கு அப்படியே தடவி கொடுத்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின், விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான், ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிமின் கிட்ட போய் அப்படியே 4 அப்படின்ட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமின் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணுறான். இப்போ நோஸில் கிஸ் பண்ணுறான். இப்போ அப்படியே கீழே லிஃப்டில் அப்படியே சாஃப்டாக ஜிமினுக்கு சாஃப்டாக அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினும் அப்படியே லைட்டாக பேக் கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ் ஒரு 1 மினிட் போகுதுடா. இப்போ ஜிமின் தான் அப்படியே அந்த கிஸ் பிரேக் பண்ணுறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா சொல்லு பாப்பா, டைம் 5:30 ஆயிடுச்சு. ஸோ நீ உன்னோட ரூமுக்கு போறியா? ஏன்னா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சா? ஆமாம் டீ, எல்லாரும் 8 o'clock தாண்டா வேக்கப் ஆகுவாங்க. நான் இன்னொரு 1 hour தூங்கிட்டு போகிறேன். அதெல்லாம் முடியாது, நீ கிளம்பு. ஜின் ஹயாங்கெலாம் 6 o'clock ஏஞ்சிக்குவாங்க அவங்க குக் பண்ணுறதுக்காக. நீ முன்னே கிளம்பு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், அதெல்லாம் முடியாது, நான் ஒரு 5 minutes படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் தான், ஜங்கு போதும் பண்ணி விடு, என்ன போ ரூமுக்கு போயிட்டு மார்னிங் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக்கு தான், மார்னிங் வருதா? டீ ப்ராக்டிஸ் ரூமுக்கு வாடா, போடா எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஜமீன், நான் நிஜமாக போகணுமா? சீரியஸாக போய் தான் ஆகணும், போ டீ ப்ளீஸ்லாம். நான் போகலை, இங்கேயே படுத்துக்கிறேன். ஜங்கோ அப்புறம் பார்த்துக்க. சரி ஓகே மூஞ்சி தூக்காதா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், டைட்டாக ஜிமினோட ஹக் பண்ணி 4headலேயே அப்படியே சாஃப்டாக அப்படின்ட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஏந்திரிச்சு அப்படியே ஜிமினோட ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போக போகிறான். அப்படியே போகலையே, ஜிமினை பார்த்துட்டே தான் போகிறான். போகணுமா அப்படின்ட்டு, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அந்த டோர்கிட்ட போயிட்டு நின்றுட்டு
அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்துட்டு, ஒய் பொண்டாட்டி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் என்ன கதவை சாத்திட்டு வெளியே போயிடறான். டேய் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறான். பண்ணிவிட்டு ஐயோ போக்கு தான் சின்ன பையனாக இருக்கான், என்னென்ன வேலை பண்ணுறான் பாரு. ஜெமினா, டே நீ அவனோட பெரியவன்டா, ஏன்டா இப்படி குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஐயோ அவனை பார்த்தா மட்டும் குழந்தைய மாறிடுறான். என்ன ஜிமின் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவன் பாட்டில் ஒரு மாதிரி பெட்டில் சிரிச்சிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஆமாம் அவன் என்னை பாப்பான்னு சொன்னால, பாப்பா பாப்பா ஏய் நல்லா இருக்குல்ல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இந்த பக்கம் வந்து அது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு, ஏய் பாப்பா ஆய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து டோரை ஓப்பன் பண்ணி அதை சொல்லிவிட்டு மறுபடியும் காசு சத்திக்கிறான். டேய் பொறுக்கி போட 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அவனோட ரூமுக்கு போயிடுறான். போயிட்டு அவனோட பெட்டில் அப்படியே நின்றுட்டு இந்த மாதிரி அப்படியே போத்துன்னு பெட்டில் வந்துட்டு அவரை எப்படின்னா ஒரு பில்லோ மாதிரி வச்சுருப்பான். அதை எடுத்து அப்படியே செஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அந்த பில்லோ அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஜிமீன் 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 ஐயோ ஏன் அதுக்குள்ளே விடிஞ்சிங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானே? சீக்கிரமாக விடிஞ்சிடுறீங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அவன் கூட இன்னும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அந்த பில்லோ ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி புலம்பிகிட்ருக்கான். ஏன் காட் ஏன் அதுக்குள்ளே வந்து வேக்கப்பாக வச்சிங்க? நான் இன்னும் ஒரு லாங்காக இருந்திருக்கலாம். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படி அந்த பில்லோ ஹக் பண்ணிட்டு, ஐயோ என்னம்மா இருக்கானே, எவ்வளோ நாளாக அவன் கூட படுத்திருக்கேன், கிஸ் பண்ணியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா தெரியல, இன்னைக்கு எப்படி இருக்கான் பாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே அந்த பில்லோ ஹக் பண்ணிவிட்டு அது மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டைமை தான் பார்க்குறான் அவன் கிளாக்கில். என்ன இப்போ தான் 6 ஆகுதா? இன்னும் 2 hours இருக்கு அவனை மீட் பண்ண. ஓகே ஒரு குட்டி தூக்க போடலாம். அப்புறம் ஏஞ்சி ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம பாப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே படுக்கிறான்டா. படுத்து அப்படியே அவன் தூங்கிடுறான். இந்த பக்கம் ஜிமினும் அதே மாதிரி தான் பில்லோ ஹக் பண்ணிவிட்டு அவனும் படுத்து தூங்கிடுறான். இப்போ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஒரு 8 o'clock இந்த மாதிரி ஆகுது. ஸோ அந்த பக்கம் ஜிமினும் நல்லா தூங்கிட்டுருக்கான், இந்த பக்கம் ஜங்குக்கும் நல்லா தூங்கிட்டுருக்கான். மற்ற மெம்பர்ஸ்லாம் இப்போ தான் ஒவ்வொருத்தர் அப்படியே வேக்கப் ஆகி வந்துட்டு அப்படியே வந்து ஷோபாவில் அப்படியே வந்து உட்காடுறாங்க. அந்த பக்கம் ஜின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எல்லாத்துக்கும் காஃபி போட்டுட்ருக்காங்க. இப்போ ஜின் தான் குட் மார்னிங் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்து அந்த டேபிளில் வைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஆரம் தான் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க குட் மார்னிங் ஹயாங் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஹோப் யூ குட் மார்னிங் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே தான் அப்படியே தூக்கத்துலேயே அப்படியே ஏந்திரிச்சு அப்படியே தலையை ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சொரிஞ்சு அப்படியே தலையை தேய்ச்சிட்டு சொரிவாங்களடா, ஒரு மாதிரி பிச்சுக்குதுன்னு பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஹயாங் குட் மார்னிங், எனக்கு டீ ரெடி ஆயிடுச்சா, காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கம் 4 பேர்த்துக்குமே செம ஷாக்கு. ஏன்னா வேணும் அப்படின்ட்டு 3 பேரும் கேட்குறாங்க. இப்போ டே தான் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹயாங் காஃபி கேட்டேன், ஹயாங் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் டேய் என்னடா புதுசாக காஃபிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு எப்படின்னா ஆரம் கேட்குறாங்க. இப்போ டீ தான் ஆறு கோலாரில் சொல்லிட்டோமே, என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லை ஹையா, இல்லை ட்ரை பண்ணலான்னு. என்ன ட்ரை பண்ணலான்னா புரியலையே எனக்கு அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாங்க. இல்லை ஹையா, நீங்கள் டெய்லியும் காஃபி டீ சாப்பிட்றீங்களா,
ஸோ நான் இவ்வளோ நாளாக சாப்பிடாம இருந்தேன்னா அதனால தான் இன்னைக்கு காஃபி ட்ரை பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இந்த பக்கம். இவங்க 4 பேருமே ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. இப்போ அந்த சைடு இருந்து ஹோபி தான், ஐயா அவனுக்கு காஃபி பிடிக்கும்லாம் ட்ரை பண்ணலாம், காஃபி குடிக்கல. ஸோ லில்லிக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும், அதனால சார் ட்ரை பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி சொல்கிறாங்க. இந்த பக்கம் தான், ஆஹா சோசமத்தை கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே மைண்ட் வைஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த பக்கம் 3 பேர் தான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கோரஸாக சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ஐயா, அவளுக்கு பிடிக்கும்லாம் நான் குடிக்கல, எனக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் குடிக்க போகிறேன். காஃபி ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் சின்தான், ரெடி ஆயிடுச்சு, இந்தா குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பை எடுத்து காஃபி ஊற்றி கொடுக்குறாங்க கிட்ட. இந்த பக்கம் தான் அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ மற்ற மெம்பர்ஸ் எல்லோரும் பார்க்குறான். இப்போ அவங்க எல்லாருமே அப்படியே வந்து அட்மைர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க, இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு. இந்த பக்கம் தான், என்ன எதுக்கு கையாங்கலாம் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் காஃபி குடிங்க, நான் என் காஃபி குடிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போ மற்ற மெம்பர்ஸும் எங்களுக்கு குடிக்க தெரியும் சார், நீங்கள் முன்ன குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவங்கி சொல்கிறாங்க. இந்த பக்கம் தான், ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி எடுத்துகிட்டு போய் அவன் மவுத் பக்கத்தில் வச்சுட்டு, ஐயோ இது வேறு எப்படி இருக்குன்னு தெரியலையே, இதுக்கு முன்னே குடித்ததும் இல்லை, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு தெரியலையே, அவளுக்கு பிடிக்குன்றதுக்காகலாம் என்னென்னலாம் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்குது, ஹோபா கடவுளே முடியல அப்படின்ட்டு. இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த காஃபி அப்படியே மல்லு கட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கலாமா வேணாமான்னு அவ்வளோ கிட்ட மவுத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த கப்பை வச்சுருக்காங்க. இந்த பக்கம் 4 பேரும் அப்படியே டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் தான் அப்படியே மல்லுக்கிட்டு அந்த காஃபி அப்படியே ஒரு சிப் அப்படியே குடிக்கிறாங்க. இந்த பக்கம் இப்போ எப்படி அந்த காஃபியை வந்து அப்படியே முழுங்குறானோ அதே மாதிரி மற்ற 4 மெம்பர்ஸும் அப்படின்ட்டு அப்படியே அந்த மாதிரி முழுங்குறாங்க அவங்களோட இதை. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா, அந்த மாதிரி முழுங்குறாங்க. இப்போ இந்த பக்கம் தான், நல்லா தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் சிறுக்க சப்பாக இருக்கே, ஐயோ 6 குலரில் ஒரு கப்பு வாங்கி வச்சுக்கிட்டோம், இதுங்க என்னென்னா நம்மளை இப்படி உத்து பார்க்குதுங்க, பார்த்தா கண்ணிலே சாப்பிட்ற மாட்டுது. ஹயா என்னையா ஹயாங்க அப்படி பார்க்குறீங்க, போங்க ஹயாங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த பக்கம் 4 பேருமே ஒரு பர்சன் ஜர்க் ஆகிடுறாங்க. ஏன்டா கத்துற, என்னையா பார்க்குறீங்க, உங்களுக்கு தான் காஃபி கொடுத்துருக்காங்கல்ல, அதை நீங்கள் குடிக்க வேண்டியதானே, எது என்ன இருக்கா அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். இந்த பக்கம் சுகா ஆரம்பிச்சின் ஹோபி இவங்க 4 பேருமே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அதை குடிக்கலாமா வேணாமான்ட்டு அந்த காஃபியை வச்சு ஆராய்ச்சி மேலே ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மி தான் அப்படியே வேக்கப் ஆகிட்டு அப்படியே அவனும் ஒரு மாதிரி அந்த நைட்லாம் தூங்காமல் இருந்து அவங்களோட ஃபேஸ் எப்படா இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லீப்பி ஐஸோட அப்படி ஒரு மாதிரி வந்து ஹெட்டெல்லாம் ரப் பண்ணிவிட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து பக்கத்தில் தான் உட்காடுறான். இப்போ இந்த பக்கம் தான் எரும மாடு மாதிரி தூங்கிட்டு ஏஞ்சி வரதை பாரு, ஏண்டா உனக்கு டைம் இல்லை, டைம் என்ன ஆகுது, இந்நேரம் நம்ம ப்ராக்டிஸ் கிளாஸ்க்கு போகணும்னு தெரியாது, எவ்வளோ நேரமாக தூங்குறது, நாங்களாம் எவ்வளோ டீசெண்டாக எவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சி வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கத்துறான். இந்த பக்கம் ஜிமின் தான், சாரிடா நைட் கொஞ்சம் தூங்க லேட் ஆகிடுச்சு அதான்னு சொல்லிட்டு ஐஸ் க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் ஜிமின் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே தான் பார்க்குறாங்க. இப்போ தான், ஐயா என்னையா பார்க்குறீங்க, நான் கரெக்டாக தானே பேசினேன், நல்லா கரெக்டாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் தான் கரெக்டு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த பக்கம் ஜின் தான், சரி சரி நீ ரொம்ப நல்ல பிள்ளை தான், சீக்கிரமாக வேக்கப் ஆகிட்டு தான், உன் காஃபி நீ குடிப்பா
அப்படின்னு சொல்லிட்டு ஜின் என்ன பண்ணுறாங்க சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த கிச்சன் சைடு போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மி தான் அப்படியே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி டேவை தான் பார்க்குறான். இந்த பக்கம் டே ஒரு செகண்ட் ஜெர்க் ஆயிரும். ஏன்டா ஏன்டா அப்படி பார்க்குற? டேயாங் என்னடா பண்ணுற? என்ன பண்ணுற? சோபாவில் உட்காந்துருக்கேன். இல்லை உன் கையில் என்ன அது? என்ன அது? காஃபி. ஏன் காஃபி நீலாம் குடிக்க மாட்டியா? நான் காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறேன். இந்த பக்கம் ஜிம்மி தான் என்ன காஃபி குடிக்க போறியா? இது எப்பயில இருந்துடா? உனக்கு தான் காஃபி பிடிக்காது. இவ்வளோ நல்லா பிடிக்காது, இப்போ பிடிக்கும். இப்போ அதுக்கு என்னமுங்க என்ன? இப்போ அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்க? இல்லைடா உனக்கு பிடிக்காதச்சே, இப்போ பிடிச்சிருக்கு குடிக்கிறேன். உனக்கு என்னடா அதனால பிரச்சனை அப்படின்ட்டு டே சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே டேவா இப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் வெக்கமா இல்லை? அச்சா உனக்கு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சு நீ எதுக்கு இந்த மாதிரி இருக்கிறன்னு. சரி மச்சா, உனக்கு கண்டுபிடிக்க மாட்டேன்னு நினச்சேன். ஐயோ ரொம்ப ஏதாவது திட்டி போட போகிறட்டியா? மூடிட்டு டீ குடி மச்சான். என்னடா ஆர்வக்கோளாறில் காஃபி வாங்கிட்டேன், பட் குடிக்க முடியல. அப்படியா? ஆளை நினச்சிட்டு குடி, எப்படி உங்களை இறங்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜிம்மின் வந்து அப்படி கோல்டு வாய்ஸில் பேசுகிறான். என்னடா ஒரு மாதிரியாக பேசுகிற? நமக்கு எது வரலையோ மூடிக்கிட்டு விட்டுறணும். அதை விட்டுட்டு நியூவாக ட்ரை பண்ணுறன்ற பேரில் பக்கத்தில் இருக்கவங்கள காண்டும் வேற கிளப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் இந்த மாதிரி பல்ல கடிச்சிட்டு சொல்கிறான். இந்த பக்கம் டீ தான் ஓகே மச்சான், ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி அவனுக்கு பிடிக்கவே இல்லைடா. பல்ல கடிச்சிட்டு அவன் அப்படியே குடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜின் வந்து ஆரம் வந்து ஜிமினுக்கு காஃபி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் காஃபி குடிச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அவனும் அதே மாதிரி தான் அப்படியே ஒரு ஸ்லீப் ஐஸோட ஜிமின் எப்படி வந்தாலும் அதே மாதிரியே வந்து ஆரம் பக்கத்தில் உட்காரான். ஐயா குட் மார்னிங், எனக்கு வேணும். என்னடா வேணும்? பனானா மில்க் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆரம்பிக்கிட்ட வந்து ஜங்குக் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக் பார்க்குறான். இன்னும் ஜங்குக் வந்து ஜிமினை பார்க்கல. இப்போ ஜிமின் அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் வந்து காஃபி குடிச்சிட்ருக்கான் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு. இப்போ இந்த பக்கம் டே தான், டே ஜிமின் எனக்கு பிடிக்கலடா, நான் எப்படா குடிக்கிறது? மூடிட்டு குடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த வாய்ஸை கேட்டதும் ஜங்குக் அப்படியே டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிமினை தான் பார்க்குறான். ஜிமின் ஒரு சைடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் ஜிமின்னு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ ஜங்குக் தான் ஹயா சொல்லுடா எனக்கு ஒரு கப் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லலாம். இந்த பக்கம் ஜின் தான் டேய் இப்போ தான் பனானா மில்க் ஷேக் கேட்டால் இல்லை எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும் போல் இருக்குது, எனக்கு காஃபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஐஸ்லேயே கொன்றுவேன், ஒழுங்காக போய் பனானா மில்க் ஷேக் குடி. எனக்கு காஃபி தான் வேணும் அதுவும் காஃபி தான் வேணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமின் அப்படியே ஐஸ்லேயே பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு என்னது ஜின் என்ன பண்ணுறாங்க, ஒரு கப் காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டு ஜங்குக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் அதை வாங்கி குடிக்கிறான். எப்படின்னா ஒரு 2-3 சிப் குடிக்கிறான். அதே மாதிரி இந்த பக்கம் ஜிமினும் அவ்வளோதான் குடிச்சிருப்பான். இப்போ ஜங்குக் தான் ஒய் பாப்பா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் பொறுக்கி எல்லாம் இருக்காங்க முடிச்சுட்டு குடிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிமின் சொல்கிறான். இப்போ நீ கொடுக்கல, நானே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன், எப்படி வசதி? அதெல்லாம் வேணாம், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 8 பேர் சுபம் பக்கத்தில் தானே இருக்கும். ஸோ இப்போ ஜிமின் அப்படியே வந்து மற்ற மெம்பர்ஸ் பார்க்குறான்.
ஸோ அவங்கவுங்க அவங்களோட இத தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் ஜங்குக்கும் அதே மாரி தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். இப்ப அப்படியே சைட்ல 2 பேருமே அப்படியே அந்த காஃபி கப்ப வந்து அப்படியே மாத்திக்கிறாங்க. இப்ப கப் மாத்திட்டாங்க. மாத்திட்டு அப்படியே ஜிமின் வந்து அப்படின்னா ஜங்குக் குடிச்ச அந்த இடத்துல வந்து ஜிமின் அப்படியே முகத்த வச்சு குடிக்கிறான். அதே மாரி தான் ஜங்குக்கும் அதே மாரி பண்ணுவான். ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு, ஸோ அந்த மாரி வந்து இவங்க காஃபி குடிச்சிட்ருக்காங்க. இப்ப இது யாருக்கும் மற்ற மெம்பர்ஸ்க்குலாம் தெரியாது. இந்த பக்கம் வந்து அந்த காஃபிய ஆராய்ச்சி மேல ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காரு. குடிக்கலாமா? வேண்டாமா? என்ன பண்ணலான்னு. மற்ற மெம்பர்ஸும் அந்த பக்கம் உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஜின் வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்ப ஓகேடா, இந்த பாட்டு நான் இதோட எண்ட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் பாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு ப்ளீஸ் உங்களுக்கு எந்த லைன் பிடிச்சிருக்குன்னு, எந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டோரி மொக்கையாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.